Dear students, find the value of x. x ஓட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சம் பாருங்க. x minus 5 by 3 equal to x minus 3 by 5. இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பாருங்க இங்க என்ன இருக்கு 5. இந்த x minus 5 பிராக்கெட்ல போடுங்க. x minus 5 equal to அதே மாதிரி இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 x minus 3 பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல இந்த 5 வச்சு இந்த x minus 5 மல்டிப்ளை பண்ண போறோம். 5 into x 5x. இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு, இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப பிளஸ் into மைனஸ் மைனஸ் 5 into 5 25 ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த 3 வச்சு x minus 3 மல்டிப்ளை பண்ண போறோம். 3 into x 3x. இது பிளஸ் இது மைனஸ். அப்ப பிளஸ் into மைனஸ் என்ன சிம்பிள் வரும்? மைனஸ் 3 into 3 3 3s are 9. அடுத்த ஸ்டெப்ல 5x அப்படியே வச்சுக்கோங்க. 5x இந்த சைடு என்ன இருக்கு? ஈக்குவல் டு இந்த சைடு 3x இருக்கு. இந்த 3x நம்ம இந்த சைடு கொண்டு வர போறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பிளஸ் 3x இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது அது என்ன 3x மாறிடும்? மைனஸ் 3x ஈக்குவல் டு இந்த சைடு உள்ள மைனஸ் 9 அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய மைனஸ் 25 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது பிளஸ் 25 மாறிடும். பிளஸ் 25. அடுத்த ஸ்டெப்ல 5x 3x ஆட் பண்ண போறோம். இப்ப இது பிளஸ் சிம்பிள்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? சப் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போட போறோம். இப்ப 5ல 3 சப் பண்ணா என்னது 2. என்ன 2? பெரிய நம்பர் என்னது? பிளஸ் 5. அப்ப பிளஸ் 2 2x ஈக்குவல் டு அதே மாதிரி இது மைனஸ் சிம்பிள்ல இருக்கு, இது பிளஸ் சிம்பிள்ல இருக்கு. அப்ப சப் பண்ணிட்டு என்ன செய்வோம்? பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 25ல 9 சப் பண்ணா என்னது? 16. என்ன 16? பிளஸ் 16. பெரிய நம்பர் என்னது? 25. அதனால என்னது? பிளஸ் 16. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? x ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்ப x ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா x அந்த சைடு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 16. இந்த மல்டிப்ளைல இருக்கு. இந்த 2 வந்து மல்டிப்ளைல இருக்கு. பாருங்க 2 into x தானே. அப்ப இந்த மல்டிப்ளைல இருக்கக்கூடிய 2 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது எதுல வந்துரும்? டிவைட்ல வந்துரும். இப்ப கேன்சல் பண்ணுங்க. 1 2 is to 8 2s are 16. x ஓட மதிப்பு என்ன? 8. The answer. Thanks for watching students.